அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வருகிற அந்த வன்கொடுமையான தாக்குதல் துவங்கி பல மாதங்களை கடந்து வருடங்களை தொட்டுவிட்ட நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகள் ரொம்ப மனதை உழுக்குகிற வகையில், கண்ணீர் வெடிக்க செய்கிற வகையில் தினம் தினம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட அங்குள்ள மக்கள் நிதானமாக நின்று தங்களுடைய களத்தில் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும், அவர்களின் கால்களை உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்காக நாம் எல்லாரும் பிரார்த்திக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. பெரும்பாலும் அங்கிருந்து வரக்கூடிய உண்மை செய்திகளை தரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் இஸ்ரேல் அரசு அடைச்சிருச்சு. 90% எல்லா செய்திகளுடைய நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அல் ஜசீரா ஒன்று கொஞ்ச நாளாக சில மாதங்களுக்கு முன்னாடி தந்துக்கிட்டு இருந்தாங்க. அல் ஜசீராவும் உள்ள வரக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 மாதங்களை நெருங்கிடுச்சு. அப்போ அங்கிருந்து தகவல் வெளிவருவதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே அடப்பட்டு போச்சு. ஒரே ஒரு வாய்ப்பின் வழியாகத்தான் அங்குள்ள செய்திகள் வெளியே வருது. அதுவும் ரொம்ப குறைவாகத்தான். ஆரம்பத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாடி எப்படி வந்துச்சோ அந்த மாதிரியான அளவுக்கெல்லாம் வரலை. ரொம்ப குறைவான அளவுக்கு தான் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அது வரக்கூடிய செய்திகளை யார் தர்றான்னு பார்த்தா களத்தில் நிற்கக்கூடிய சில சேவை நிறுவனங்கள், அமெரிக்காவை சார்ந்த, ஐரோப்பாவை சார்ந்த, மேற்கத்திய உலகத்தில் இருக்கக்கூடிய சில தன்னார்வ தொண்டு அமைப்புகள் களத்திலே நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களின் வழியாக, குறிப்பாக அதிலே முன்னணியில இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டா, ஐநா சபையின் சார்பிலேயே பாலஸ்தீன மக்களுக்கான உதவிகள் செய்வதற்காக 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நிறுவப்பட்ட ஒரு சேவை அமைப்பு. ஐநா சபையே நிறுவிச்சு. நாடு உருவான நேரத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் 68 உருவான ஆரம்ப நேரம் இருக்குது. அப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையாக பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தடை விதிச்சாங்க. அப்போ உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய எந்த சேவை நிறுவனங்களையும் உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அப்ப வேற வழியே இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும்னு ஐநா சபை சார்பில் ஒரு அமைப்பு, ஒரு சேவை நிறுவனம் ஒன்று துவங்கப்பட்டு, அந்த நிறுவனம் தான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே பள்ளிக்கூடங்களை, அங்கே மருத்துவமனைகளை, பல்வேறு வகையான சேவைகளை அந்த மக்களுக்கு 68 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இன்னைக்கு ஹமாஸுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களாக, முன்னணி லீடர்களாக யாரெல்லாம் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அத்தனை பேருமே அந்த ஐநா சபையால் நடத்தப்படுகிற பள்ளிக்கூடங்களில், அகதிகள் முகாம்களிலே படித்து வந்தவர்கள் தான். அங்க இருக்கிற சுயமான இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இல்லை. இந்த ஐநாவால் நடத்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் படிச்சு அவங்க இன்றைக்கு ஒரு பெரும் தலைவர்களாக உருவெடுத்து வந்திருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய உறுதி, இவ்வளவு சிக்கல், சிரமங்கள், அடி உத, உயிரிழப்பு எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி 4 வயசுல இருந்து 3 வயசுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீரியத்தோட அந்த மக்கள் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கத்துல நீங்க அங்குள்ள காட்சிகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவ்வளவுதான், தாங்கவே இயலாது. பல நாட்களுக்கு நமக்கு உணவே இறங்காது. 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, தாயும் இறந்தாச்சு, தந்தையும் இறந்தாச்சு, அண்ணன் தம்பி உறவு ஒருத்தருமே இல்லை. 4 வயசு புள்ள ரோட்ல படுத்து கிடக்கு, 3 வயசு புள்ள ரோட்ல படுத்து கிடக்கு. இந்த பிள்ளைங்க யாரு போய் தூக்குறது, யாரு சாப்பாடு கொடுக்கறது? சாப்பாடு எங்க கிடைக்கும்னு தெரியுமா? சாப்பாடுன்னு ஒன்று விநியோகிக்கிறாங்க. கஞ்சி மாதிரி எதையோ கலக்கி சட்டியில் ஊற்றி இப்படி, நம்ம ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பஞ்சம் வரும்பொழுது கஞ்சி தொட்டி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கஞ்சியை காய்ச்சி அந்த கஞ்சியை கொண்டு ஊத்துறாங்க. ஐநா சபையுடைய அந்த அமைப்பு உறுப்பினர்கள் கொண்டு போய் ஊத்துறாங்க. அதுக்கு பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க வித்தியாசம் இல்லாமல் அடிச்சு புரண்டு போய் அந்த 1 மணி நேரம் தண்ணி கஞ்சியை வாங்கி குடிச்சு போட்டு வேற அங்கே சம்பாதிப்பதற்கோ, உழைப்பதற்கோ, உணவை சமைப்பதற்கோ எல்லா வாய்ப்பும் அடைச்சாச்சு. ஒரு வாய், இதை தவிர வேற வாய்ப்பே, சோர்ஸே இல்லை. வீடுகளில் அடுப்பறித்து சாப்பிடுவதற்கான எந்த சோர்ஸும் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த 3 வயசு பிள்ளை நாள் யாரு பாப்பான்னு நினைக்கிறீங்க? யாரோ ஒருத்தர் அப்படி தெருவில் நடந்து போவா, ஐயோ இங்கிட்டு ஒரு பிள்ளை கிடக்குதே அப்படின்னு பிள்ளையை தூக்கி வச்சு வாயில ஊட்டி விட்டா உண்டு. அப்படியே கடந்து ஓடுகிற ஓட்டத்தில் ஒரு 4 வயசு பிள்ளை என்னன்னு தெரியலையே, தூங்குறானே, பசியில தூங்குறானா, மௌத்தா போய் படுத்து கிடக்கிறானா, என்னன்னே தெரியல. அப்படியான காட்சிகள். அப்ப இந்த நேரத்தில் அவர்களுக்காக அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய உதவி வருகிற பட்சத்தில் இந்த எதிர்ப்புகளும், இந்த பிரச்சனைகளும், இந்த துன்பங்களும், துயரங்களும் தூளாக நொறுக்கப்பட்டு விடும் என்பதிலே சந்தேகத்திற்கு இடமே இல்லை. எனவே படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து கையெழுந்துங்கள். 1. 2வது, அதற்காக இந்த மக்களுடைய இந்த களத்திலே நின்று பணியாற்றுகிற வேறு சில மேற்கத்திய நாடுகளுடைய அமைப்புகள் இருந்தாலும் அவங்கள பற்றியான தகவலோ, அவங்க யாரு, அவங்களுக்கு நமக்கு எந்த தொடர்பு நமக்கு இல்லை. பொருளாதார ரீதியாக உதவி செய்ய நினைக்கிற மக்கள் உதவி செய்யணும். எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறோம், ஆனால் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐநாவுடைய இந்த அமைப்புக்கு UNRAW அன்ரா அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாங்க. நாம இன்ஷால்லா இந்த வீடியோ வெளிவருகிற நேரத்தில் அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து நாம் அனுப்பி வைக்கிறோம். உங்களால் என்ற பொருளாதார உதவிகளை அவங்களுக்கு அனுப்புங்க.
அவங்க தான் நிற்கிறாங்க, அவங்க தான் இந்த கஞ்சியை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நம்மால் இயன்ற உதவிகளை அல்லாவிடத்திலே துவா செய்வதோடு என் கடமை முடிந்து விட்டது என்று இருக்காமல் மேலதிகமாக வேறு ஏதேனும் செய்ய இயலும் என்று சொன்னால் பொருளாதார உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு வாசல் நமக்கு திறந்திருக்கிறது. அந்த வாசலை பயன்படுத்தி இணையதள வழியாக ஆன்லைன் வழியாக அவர்களுக்கு நாம் அந்த பொருளாதாரத்தை அனுப்பி வைத்தால், மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க தான், ஆனா அவங்கள பத்தி நமக்கு தெரியாது. அவங்க யாரு, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி அவங்களுக்கு பணத்தை தெரியல. எனவே ஐநாவிற்காக அனுப்பி வைப்பதன் வழியாக இந்த பணிகள் தொடர்ந்து 50-60 ஆண்டுகளாக அவர்கள்தான் அந்த அமைப்பு தான் களத்திலே நிற்கிறது, இன்றும் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மால் என்ற பொருளாதார உதவிகளை செய்வதன் வழியாக நம்முடைய சமூக பங்களிப்பில் ஏதோ ஒரு சிறு பகுதியை நிறைவேற்ற முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருளை தந்தருள்வானாக.